இன்றைக்கி எக் சேலஞ்சோட டே 39 பேக் 11. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேக் உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய க்ரீமியான பேக்கை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் வாட்டர், அதாவது கஞ்சி தண்ணியில் வெந்தயத்தை ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு முழு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முழு முட்டையை உடச்சி ஊற்றி அதுலேயே கொஞ்சம் ரைஸ் வாட்டர் கஞ்சி தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை நல்லா கட்டியே இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்தால் நம்மளோட க்ரீமியான பேக் ரெடி. எக்கில் இருக்க ப்ரோட்டீன், கருவேப்பிலை அண்ட் வெந்தயம் நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். புதினால நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணோம். இந்த பேக்கை ஹேரில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என் ஹேரை பாருங்கள், நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக நல்லா பவுன்ஸியாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த உங்கள் ஹேரை பவுன்ஸி ஆக்கிற க்ரீமியான பேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Don't forget to like, share, comment and subscribe.